இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மதிப்புக்குரிய டிஆர் அவர்களே, கோபாலகிருஷ்ணன் அவர்களே, வல்லவராயர் அவர்களே, சரவணன் சார் அவர்களே, பாலசுப்ரமணியம் அவர்களே, முத்துராமன் அவர்களே, நம்பியாசாமி அவர்களே, மீனா அவர்களே, எல்லாத்துக்கும் மேலே மாஸ்ட்ரோ, என்னுடைய நண்பர் இசைஞானி இளையராஜா அவர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, என் உயிருக்கும் மேலான ரசிகப்பட வணக்கம். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஏற்கனவே ரொம்ப நேரம் ஜாஸ்தியானதுனால நான் உங்க நேரத்தை நிறைய எடுத்துக்க மாட்டேன். எப்படி முயற்சி திருவனையாக்கும் அப்படிங்கிற ஒரு சொல் எவ்வளவு ஒரு அர்த்தம் இருக்கோ, எவ்வளோ அதில் வலு இருக்கோ, அதை பின்பற்றினா ஃபாலோ பண்ணா நம்ம என்னென்ன வெற்றிகளை நம்ம அடைய முடியுமோ, அதே மாதிரி டைம் இஸ் மணி, மணி இஸ் டைம் அப்படின்னு நினைக்கிறவன் நான். ஒண்ணு ரொம்ப முக்கியமா நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, எஜமான், உண்மையான எஜமான் சரவணன் சார் அவர்கள், பாலசுப்ரமணியம் அவர்கள். ஒரு தயாரிப்பாளர் எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி படம் எடுக்கணும், எப்படி பழகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சரவணன் சார் அவர்கள், இந்த ஏவிஎம் நிறுவனம். ஒரு படம் எடுக்கிறது மட்டும் இல்லை, படம் எடுத்த பிறகு அந்த படத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதை எப்படி பப்ளிசிட்டி பண்றது அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா ஒன்னொன்னும் ஒரு சின்ன சின்ன அரசாங்கமே நடத்துறாங்க ஏவிஎம் நிறுவனம். அவருக்கு முதல்ல என்னுடைய நன்றி அந்த பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரவணன் சார் பத்தி முக்கியமா நான் சொல்லணும். ஒரு 10 வருஷம் அப்புறம் 81 முரட்டுக்கால, ஸோ அப்பலிருந்து எஸ்பி முத்துராமன் அவர்களே ஏவிஎம் படத்துக்கு பெரிய படங்களுக்கு டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ ஒரு சேஞ்ச் பண்ணலாம். எப்பவுமே ஒரு சேஞ்ச் ரொம்ப தேவை. அது இயற்கை. அது இயற்கையில எல்லாத்துலயும் எல்லா விதத்திலையும். ஸோ ஒரு வாரி ஒரு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லும்போது, நானே சொல்லும்போது சரவணன் சார் சொன்னாங்க, அது எஸ்பிஎம் வேற டைரக்டர் இல்லை ரஜினி, அவர் நம்ம சகோதரர் மாதிரி, அவர்கிட்ட நான் எப்படி சொல்ல தெரியல. நான் சொன்னேன், அதில் தப்பில்லை சார், நான் முத்துராமன் கிட்ட சொல்லிக்கிறேன், அவரை பத்தி எனக்கு தெரியும், அவர் ரொம்ப ப்ராக்டிக்கல். அவர் நான் புரிஞ்சுக்குவேன். அது சரி, பரவாயில்ல, பட் ஒன்று மட்டும் நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னா நான் ஒத்துக்கிறேன். எஸ்பிஎம் ஒத்துக்கிறது இருக்கட்டும், அதுக்கு முன்னால நானே ஒத்துக்க மாட்டேன். நான் என்ன சொல்லுங்க, நம்ம படம் பண்றதுக்கு முன்னால நீங்க எஸ்பிஎம் அவங்களுக்கு ஒரு படம் நீங்க பண்ணணும், அப்படி பண்ணாதான் நான் இதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லி செய்ய வச்ச ஒரு பெரிய உள்ளம் சரவணன் சார் அவர்கள். அதனால்தான் இந்த பாண்டியன் படத்தை முடிச்சது பிறகுதான் எஜமான் செய்யணும்னு சொல்லி சரவணன் சார் சொன்னாங்க. அந்த மாதிரி உண்மையான ஒரு எஜமான் சரவணன் சார் அவர்கள். நான் இந்த எஜமான் சொல்லும்போது நான் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன். ஆண்டவனுடைய படைப்பில் எப்படி சொன்னா, இந்த உலகமே எல்லா ஜியோகிராபிக்கல், எல்லா ஆண்டவனுடைய ஒரு கால்குலேஷன், பூமி, சமுத்திரம், மேகங்கள், மலைகள், இதெல்லாம் கரெக்டா அது உலகம் நடக்கிறதுக்கு கரெக்டா பிளான் பண்ணி ஆண்டவர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி மனுஷங்க வாழ்றதுக்கு இந்த உலகத்துக்கு அப்பப்போ மழை வர்றதுக்கு, நல்ல காத்து, எல்லாமே இதாகிறதுக்கு பெரிய பெரிய மகான்கள், தபஸ்விகள், யோகிகள், அவர்களுடைய மெடிடேஷன், தியானம், அப்புறம் இந்த சின்ன குழந்தைகள், அவங்களுடைய பிரசன்ஸ், அதனால்தான் இந்த உலகமே ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் செய்யறவங்க தான் நாம கலைஞர்கள். அவங்கள வாழ வைக்கிறவங்க எஜமான்கள், பெரிய பெரிய தொழில் அதிபர்கள், பெரிய பெரிய நிறுவன எஜமான்கள். இவங்க தான் ஒருத்தர் ஒரு எஜமான் வாழ்ந்தாங்கன்னு சொன்னா 10,000, 10 லட்சம், 1 கோடி தொழிலாளங்க வாழ்வாங்க. ஸோ அப்படிதான் ஆண்டவனுடைய முறை. அது ஒரே ஒரு ஆண்டவன் தான் எஜமான், மற்றவங்க எல்லாம் உழைப்பாளிகள். அவர் எஜமானா உழைக்கிறாரு, நான் நடிகனா உழைக்கிறேன். இசைஞானி அவர்கள் இசையமைப்பாளரா அவர் உழைக்கிறாங்க. உதயகுமார் அவரை பத்தி நான் சொல்லணும்னு சொன்னா,
கிழக்கு வாசல் படம் பார்த்துட்டு தாஜ் ஹோட்டல்ல அவர்கிட்ட சொன்னேன், அவர் படத்துல நான் ஆக்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அது இந்த எஜமான படத்துல அது பலித்தது. ரொம்ப கொஞ்சமா பேசுவாரு, நிறைய வேலை செய்வாரு நம்பியாசாமி சொன்ன மாதிரி. பட் கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கு. அது ஆம்பளை பிடிவாதம் இல்லை, பொம்பளைங்க பிடிவாதம் மாதிரி கொஞ்சம் நல்லாதான் இருக்கும். ரொம்ப யாருக்குமே எரிச்சல் ஊட்டாம, யாருக்கும் கோபத்தை உண்டாக்காம ரொம்ப அழகா அவர் வேலை சொல்லி அந்த வேலை வாங்குறதுலயும் ரொம்ப ரொம்ப திறமைசாலி. வாசு சார் அடிக்கடி சொல்லுவாரு, நம்ம டைரக்ஷன் பண்ணணும்னு சொன்னா முதல்ல அந்த யாருக்கு நாயகனா நாம புக் பண்றோமோ அவருடைய ரசிகர் ஆயிடணும். அப்போ ரசிகர் ஆனாதான் ரசிகருங்க அவங்களை எப்படியெல்லாம் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி வாசு சார் அடிக்கடி சொல்லுவாரு. அதே மாதிரி உதயகுமார் அவர்கள் என்னுடைய ரசிகர். ஸோ அதனால என்னுடைய ரசிகர்கள் என்ன விரும்புவாங்க, என்ன ஆசைப்படுறாங்க கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சிருக்காங்க. அண்ட் முதல் ஷாட் எஜமால நான் மறக்கவே முடியாது. மீனா எங்கேயோ கேட்ட குரல், சின்ன குழந்தையா நான் மடியில கையில எடுத்துக்கிட்டது. அதுக்கப்புறம் அன்புள்ள ரஜினிகாந்த். அதுக்கு முன்னாலே இன்னும் சின்ன குழந்தையா இருக்கும் போது எங்கேயோ கேட்ட குரல். ஸோ ஃபர்ஸ்ட் ஷாட்டு மேலிருந்து மீனா என் கையில விழுற மாதிரி ஒரு ஷாட்டு. ஸோ மீனா என் கையில வந்த உடனே ஒரு மாதிரி எங்க உடம்புல எல்லாம் பாம்பு ஓடின மாதிரி தான் எனக்கும் இருந்தது. அவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு. ஸோ இது வாசு சாரே சொன்ன மாதிரி ஒரு சின்ன குழந்தையா இருந்து அப்போ நான் ஹீரோயினா பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா அது என்னுடைய சாதனையா, இல்ல மீனா என்னுடைய மகளை ஆக்ட் பண்ணி இப்போ எனக்கு ஹீரோயினா ஆக்ட் பண்றாங்க சொல்றது மீனாவோட சாதனையா அப்படி என்ன பார்த்தா இது ரெண்டு பேருடைய சாதனை கூட. ஸோ மீனா டெஃபினெட்லி ஒரு ரொம்ப பெரிய நடிகையா வருவாங்க. அவருடைய தகப்பனார்கள் இந்த இடத்துல நான் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கணும். ஒரு பொண்ணு பிலிம் இண்டஸ்ட்ரியில அவங்க எப்படி பழக்கப்படுத்திக்கணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி இருக்கணுங்கிறது ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தவங்க ரொம்ப நல்லா முன்னு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம நம்பியாசாமி, கவுண்டமணி, ஆட்சி எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா அந்த 70 days 80 days நான் ஜாஸ்தி எஜமாலி ஆக்ட் பண்ணியிருந்தா கூட அந்த டைம் எனக்கு போறதே தெரியல. நம்பியாசாமி கிட்ட ஒண்ணு கேட்டேன், நீங்க எப்படி இவ்வளவு ஹெல்த்தியா இருக்கீங்க, இவ்வளவு ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு ஒண்ணு சொன்னாரு, ஒன்னும் செய்ய வேண்டாம். ஒன்னும் செய்ய வேண்டாமா? ஒன்னும் செய்ய வேண்டாம், ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலே போதும், நீங்க ஹெல்த்தி ஆயிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. மிகப்பெரிய வார்த்தை இது. நல்லவங்களா இருக்க வேண்டாம், நல்லவங்களா இருக்கணும்னு நினைச்சாலே போதும், செய்கைகள் தானா வரும். இந்த ஏவிஎம் நிறுவனம் இந்த படத்தை மட்டும் இல்ல, மறுபடி பல படங்கள்ல நான் அவங்க நினைவுத்த நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன். இப்ப நான் வள்ளி படத்தை எடுத்திருக்கேன்னு சொன்னா அது சரவணன் சார்கிட்டயே சொன்னேன். என்னுடைய டைரக்டர் நட்ராஜ் கேட்கும்போது கொஞ்சம் பணம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கேன், இதாயிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஏபிஎம்ல எல்லாம் நீங்க இப்ப கேள்விப்பட்டிருக்கீங்களா, பணம் படம் எடுக்கும்போது பணத்தை பத்தி திங்க பண்ண மாட்டாங்க, படம் எடுத்து முடிச்ச பிறகு இல்ல அதுக்கு திங்க் பண்ணுவாங்க, எவ்வளவு வைக்கலாம் என்ன பண்ணலாம், அது ரியல் பிசினஸ் ஃப்ரெண்ட்ஷிப், அது கரெக்ட். அது படத்தை இப்ப எடுப்போம் அப்படி சொல்லி நிறைய விஷயத்தை நான் உங்ககிட்ட கத்துக்கிட்டேன்.